මානව සම්පත තමයි අපේ සම්පත බවට පත් කරගන්න ඕනකම තිබෙනවා. இந்த மனித வளத்தை தான் நாங்கள் எங்களது அபிவிருத்திக்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த රටටත් ලෝකෙටත් අවශ්‍ය වෙන நாட்டிற்கும் உலகத்திற்கும் தேவையான දියුණුතම මානවයෙක් අපි හදන්න ඕන. அபிவிருத்தி அடைந்த ஒரு மனித வளத்தை உருவாக்க வேண்டும். ඒදී අධ්‍යාපනයේ පැවරන කාර්යභාරය විශාලයි. அதன் போது கல்விக்கு வழங்கப்படுகின்றது முக்கியமான ஒரு பங்கு. ඒ විතරක් නෙවෙයි. அது மட்டுமல்ல, අපේ ග්‍රාමීය ජනතාව මුහුණ දී තිබෙන දුප්පත් භාවයෙන් එම ජනතාව මුදවා ගන්නේ කොහොමද? எங்களது கிராம மக்கள் தற்போது முகம் கொடுக்கின்ற இந்த ஏழ்மையிலிருந்து அவர்களை மீட்டுக் கொள்வதற்கு අත්ත කුඹුරු කෙටුවා, තාත්තා කුඹුරු කෙටුවා, දරුවත් කුඹුරු කොටනවා. வயல் வேலை செய்து தகப்பனும் வயல் வேலை செய்து மகனும் வயல் வேலை செய்து අත්ත මාළු වැල්ලුවා, තාත්තා මාළු අල්ලනවා, දරුවත් මාළු අල්ලනවා. மீன்பிடி துறையில் எமது தாத்தாவும் மீன் பிடிக்கின்றார், அப்பாவும் மீன் பிடிக்கின்றார், மகனும் மீன் பிடிக்கின்றார். හැබැයි කිසිසේත්ම අද ආදායම් සහිත වෘත්තීන් බවට පත් වෙලා නැහැ. அது இன்னும் சிறந்த தொழில்துறையாக இன்னும் மாற்றப்படவில்லை. ඒ නිසා ග්‍රාමීය දුප්පත් භාවයේ පදනම බවට පත් වෙලා තිබෙන්නේ. அதனால் ஏழ்மை என்பது கிராமங்களில் இன்று தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. හරියම ආදායම් මාර්ග සහිත වෘත්තියක් නොමැතිකම. சிறந்த வருமானம் பெறும் துறையாக அவை மாற்றப்படவில்லை. එක පැත්තකින් අපි කුස්කර්මාන්තයේ ආදායම් සහිත වෘත්තියක් බවට පත් කරන්න ඕන. எங்களது விவசாயம் வந்து முக்கியமான தொழில்துறையாக மாற வேண்டும். දීවර කර්මාන්තයේ ආදායම් සහිත වෘත්තියක් බවට පත් කරන්න ඕන. மீன்பிடி என்பது எங்களுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு துறையாக மாற வேண்டும். ඒ වගේමම පවුල්වල දරුවන් அந்த குடும்பங்கள் இருக்கின்ற பிள்ளைகள் නව වෘත්තීන් වලට යොමු කරන්න ඕන. புதிய தொழில்துறைகளுக்கு செலுத்த வேண்டும். නව ආර්ථික අවස්ථා හදන්න ඕන. புதிய பொருளாதார முறைகளை உருவாக்க வேண்டும். ග්‍රාමීය තරුණ පරම්පරාවට கிராமங்களில் இருக்கின்ற புதிய தலைமுறையினருக்கு නව අවස්ථා හදන්නේ නැතුව, புதிய சந்தர்ப்பங்களை உருவாக்காமல், ආර්ථිකේ නව දොරටු විවෘත කරන්නේ නැතුව பொருளாதாரத்தின் கதவுகளை திறக்காமல் ඒගොල්ලෝ දුප්පත් භාවයෙන් මුදව ගන්න බෑ. அவர்களை வறுமையிலிருந்து மீட்டெடுக்க முடியாது. එහෙනම් ආර්ථිකෙන් උන්ට නව අවස්ථා හදනවා නම් அந்த பொருளாதாரத்தின் புதிய சந்தர்ப்பங்களை நாம் உருவாக்குவோம் என்றால் ඒ ගොඩ නැගී කියන්නේ අධ්‍යාපනයෙන්. அதை செய்யக்கூடிய ஒரே ஒரு வகை கல்வியின் மூலம்தான். ඒ විතරක් නෙවෙයි. அது மட்டுமல்ல, අපේ සමාජයේ எங்கள் சமூகம் විශාල වශයෙන් අපරාධ වලට ගොදුරු වෙලා තිබෙනවා. பாரிய அளவில் எங்கள் சமூகம் பாரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறது. කුඩුවැනි මත්ද්‍රව්‍ය වලට ගොදුරු බවට පත් වෙලා තිබෙනවා. குடு மாதிரி போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி இருக்கிறது. පෞගේ කාලේ රිමාන්ඩ් බන්දරාගාරයට පත් වූ හැදෙස බැලුවොත් கடந்த காலங்களில் ரிமான்களுக்கு போறவர்களை பார்த்தால் 70%කට වඩා වැඩි ප්‍රමාණයක් 10 පන්තියට යටින් ඉගෙන ගත්තු අය. 70% மேற்பட்டோர் 10ஆம் வகுப்புக்கு கீழ் படித்தவர்கள். මත්ද්‍රව්‍ය වලට බැහැවුවන්ගෙන් போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களில் 70%කට වඩා වැඩි ප්‍රමාණයක් 10 පන්තියට යටින් ඉන්න අය. 70% மேலானோர் 10ஆம் வகுப்புக்கு கீழ் படித்தவர்கள். ඒ කියන්නේ මොකද්ද? என்ன கூறுகின்றது? අපරාධයි, குற்ற செயல்கள், මත්ද්‍රව්‍ය වලට බැහැවීමයි අතර போதைப் பொருட்களுக்கு இடம்பெறும் சந்தர்ப்பத்துக்கு இடையில் අධ්‍යාපනය අතර සම්බන්ධයක් තියෙනවා. கல்விக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது. දැන් යාපත් පුරවැසියෙක් ගොඩනගන්න, ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்குவதற்கு, අපරාධ වලින් තොර සමාජයක් ගොඩනගන්න, குற்ற செயல்கள் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு, මත්ද්‍රව්‍ය වලින් අපේ තරුණ පරම්පරාව බේරගන්න போதைப் பொருளிலிருந்து எங்கள் சமூகத்தை மீட்டுக்கொள்ள තවත් ගොඩක් වැඩ තියෙනවා වගේම இன்னும் நிறைய வேலைகள் இருக்கு என்பது போலவே අධ්‍යාපනයේ ප්‍රධාන වැඩක්. கல்வியும் ஒரு முக்கியமான வேலை. දරුවෝ பிள்ளைகள் අධ්‍යාපනය සහිත දරුවෝ බවට පත් වුණොත් கல்வி சார்ந்த பிள்ளைகளாக உருவாக்கினால் අපරාධ සඳහා යොමු වෙන එක අඩු වෙනවා. அவர்கள் குற்ற செயல்களுக்கு ஈடுபட மாட்டார்கள். දරුවන් பிள்ளைகள் නිසි අධ්‍යාපනය සහිත දරුවන් බවට පත් වුණොත් சிறந்த கல்வி முறையை கற்றிருந்தால் මත්ද්‍රව්‍ය සඳහා තිබෙන ඇබ්බැහිවීමෙන් අඩු වෙනවා. போதைப் பொருளுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் குறையும். එහෙම නේද? அப்படித்தானே? අධ්‍යාපනය මොනතරම් වැදගත්ද? ஆனால் கல்வி எந்த அளவுக்கு அவசியமானதாக இருக்கும். ඒ විතරක් නෙවෙයි. அது மட்டுமல்ல, අපේ රටේ සිංහල දෙමළ මුස්ලිම් ජනතාව අතර සමගිය නිර්මාණය කිරීමේදී எமது நாட்டில் தமிழ், முஸ்லிம், சிங்கள மக்களுக்கிடையே ஒற்றுமையை ஏற்படுத்துவதில் අධ්‍යාපනය විශාල වැදගත්. கல்வி மிக முக்கியம். අපි පාසලේදී උගන්වන්න ඕන. நாங்கள் பாடசாலைகளை கற்பிக்க வேண்டும். අනෙක් ජන කණ්ඩායමට ගරු කරන්නේ කොහොමද? மற்ற சமூகத்துக்கு எப்படி மதிப்பளிக்க வேண்டும் என்று, අනෙකාගේ සංස්කෘතියෙන් පිළිගන්නේ කොහොමද? அவர்கள் கலாச்சாரத்தை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்வது என்று, අනෙකාගේ ආගම් වලට ගරු කරන්නේ කොහොමද? மற்றவர்களின் மதங்களை எப்படி மதிப்பது என்று, ඒ කල හැකිවන්නේ පදනම කොතනද? அதை செய்யக்கூடிய வேலை எது? අධ්‍යාපනය. கல்வியால் மாத்திரமே. එනිසා මේ ජාතිවාදයට ගොදුරු වී තිබෙන සමාජයේ இந்த இனவாதத்துக்கு ஒன்றுபட்டிருக்கும் இந்த சமூகத்துக்கு மத்தியில் ජාතිවාදයෙන් ගොඩ ගැනීමේදී இனவாதத்திலிருந்து மேலெழுப்புவதற்கு අධ්‍යාපනයට විශාල හිමිකමක් ලැබෙනවා. கல்விக்கு முக்கியமான இடம் அளிக்கப்படுகிறது. ඒ විතරක් නෙවෙයි, ඔබ දන්නවා அது மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும், ලෝකයේ වේගයෙන් உலகத்தில் வேகமாக අලුත් දැනුම නිර්මාණය වෙනවා. புதிய கல்விகள் உருவாகிக் கொண்டிருக்கின்றன. තාක්ෂණය මහ පිමි ගන්නවා.
தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. මූදු මාළු වල්ලන්න යන්නේ. கடல்களுக்கு மீன் பிடிக்க போவது. දීවරයා තවදුරටත් ඉවට නෙමෙයි මුහුදු යන්නේ. அதாவது மீனவர்கள் யோசித்தல்ல போவது. තාක්ෂණය හරහා தொழில்நுட்பம் ஊடாக දීවරයට එනවා මාළු සම්පත අද ඉන්නේ කොහෙද කියලා. மீன்கள் எங்கு இருக்கின்றது என்பதை அறியக்கூடியதாக இருக்கும். ඒ තරමට තාක්ෂණය දියුණු වී තිබෙනවා. அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. ගොවියාට புது வியாபாரம் තමන්ගේ පොළවට යොදන්න ඕන පොහොර ප්‍රමාණය පිළිබඳ පරීක්ෂණයෙන් හොයා ගන්න පුළුවන්. என்னென்ன உரங்கள் நிலத்துக்கு இட வேண்டும் என்பது சம்பந்தமாக இப்போது தேடல்களை செய்ய முடியும். තරම් දියුණු වී තිබෙනවා. அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. අපේ රට ඉදිරියට ගෙන යන්න නම් எங்கள் நாட்டை முன்னோக்கி எடுத்து செல்வதற்கு තාක්ෂණයේ විද්‍යාවේ எங்கள் தொழில்நுட்ப ரீதியாக විශාල ජයග්‍රහණයක් අපිට අත්පත් කරගන්න ඕන. விஞ்ஞான ரீதியாக நிறைய நாங்கள் வெற்றிகளை பெற வேண்டும். එහෙනම් ඒව අත්පත් කරගන්න පුළුවන් වෙන්නේ මොකක් මතද? அதுகளை பெற்றுக்கொள்வது எப்படி? අධ්‍යාපනයේ. கல்வியில் மாத்திரம். ඉතින් ලංකාව இலங்கையில் දියුණු ජාතියක් බවට පත් කිරීමේදී வளர்ச்சியடைந்த ஒரு ராஜ்யமாக மாற்ற வேண்டும் என்றால் අධ්‍යාපන ප්‍රධාන වැඩ කොටසක් තිබෙනවා. கல்வியில் முக்கியமான வேலை திட்டங்கள் இருக்கிறது. ලංකාවේ ආර්ථිකය ගොඩනැගීමේදී இலங்கையின் பொருளாதாரத்தை வளர்ச்சி செய்வதில் අධ්‍යාපනයට විශාල වැඩ කොටසක් තියෙනවා. கல்விக்கு முக்கியமான பங்கு இருக்கிறது. එහෙනම් ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩු ප්‍රතිපත්තිය බවට පත් වෙන්නේ කුමක්ද? அப்படி என்றால் தேசிய மக்கள் சக்தியின் கொள்கையாக எது இருக்கும்? අධ්‍යාපනය දියුණු කිරීම තමයි අපේ ප්‍රධානම ප්‍රතිපත්තිය. எங்களது முக்கியமான கொள்கை கல்வியை அபிவிருத்தி செய்வதுதான். අධ්‍යාපන දියුණු කළ හැකි කෙසේද? கல்வியை எப்படி வளர்ச்சியடை செய்வது? ඒ සඳහා පාසුකම් හදන්න ඕන. அது சம்பந்தமான வசதிகள் செய்ய வேண்டும். ඒ සඳහා වේසන ගුරුවරුන්ට අදාළ සමාජ තත්ත්වයේ ගෞරවය ලබා දෙන්න ඕන. ஆசிரியர்களுக்கு சமூகத்தில் சமமான அந்தஸ்து கௌரவம் வழங்கப்பட வேண்டும். ගුරු වෘත්තිය ජනප්‍රිය වෘත්තියක් බවට පත් වෙන්න ඕන. ஆசிரியர் சேவை என்பது கௌரவமான சேவையாக மாற்றப்பட வேண்டும். ලෝකයේ ඇති වෙන නව දැනුම ගුරුවරුන්ට ගලාගෙන එන්න ඕන. உலகில் ஏற்படுகின்ற புதிய மாற்றங்கள் ஆசிரியர்களுக்கு வந்து சேர வேண்டும். මේ ආදී ශේත්‍ර ගණනාවක පරිවර්තනය කරන්න අපි ලෑස්ති. இதுபோல நிறைய தொழில்களில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் தயார். ඒ නිසා අපි හිතනවා அதனால் நாங்கள் நினைக்கின்றோம் අද අපේ රට අලුත් වෙනසක් අපේක්ෂා කරන හැම කෙනාම எங்கள் நாட்டில் புதிய வெற்றியை எதிர்பார்க்கின்ற அனைவரும் උතුරේ වේවා வடக்கிலாக இருக்கட்டும் දකුණේ වේවා தெற்கிலாக இருக்கட்டும் නැගෙනහිර වේවා கிழக்கிலாக இருக்கட்டும் නැගෙනහිර වේවා ඒ ඕනෑම ප්‍රදේශක ජනතාවගෙන් අහුවොත් මොකද්ද ජනතාව කියන්නේ? அந்த எல்லா பிரதேசங்களிலும் மக்களிடம் கேட்டால் மக்கள் என்ன சொல்வார்கள்? වෙනසක් ඕන කියලා කියනවා. மாற்றம் ஒன்று வேண்டும் என்று கூறுகின்றார்கள். කියන්නේ නැද්ද? சொல்ல இல்லையா? වෙනසක් ඕන නැද්ද? மாற்றம் ஒன்று தேவை இல்லையா? වෙනසක් ඕන. மாற்றம் ஒன்று வேண்டும். හැම පුරවැසියෙක්ම இந்த நாட்டில் இருக்கின்ற அனைவரும் වැඩිමාළු කෙනෙක්ගෙන් අහුවොත් பெரிய மூத்தவரோரிடம் கேட்டால் මැදි වයස කෙනෙක්ගෙන් අහුවොත් நடுத்தர வயசொருடன் கேட்டால் තරුණයෙක්ගෙන් අහුවොත් இளைஞர் ஒருவரிடம் கேட்டால் වෙනසක් ඕන කියනවා. மாற்றம் ஒன்று வேண்டும் என்று கூறுகின்றார்கள். මුස්ලිම් කෙනෙක්ගෙන් අහුවොත් දෙමළ කෙනෙක්ගෙන් අහුවොත් தமிழ் ஒருத்தரிடம் கேட்டால் මුස්ලිම් කෙනෙක්ගෙන් අහුවොත් முஸ்லிம் ஒருத்தரிடம் கேட்டால் සිංහල කෙනෙක්ගෙන් අහුවොත් சிங்கள ஒருத்தரிடம் கேட்டால் වෙනසක් ඕන කියනවා. மாற்றம் ஒன்று வேண்டும் என்கின்றார்கள். එහෙම කියන්නේ නැද්ද? அப்படி சொல்றது இல்லையா? රටේම විශාල උද්ඝෝෂණයක් நாட்டில் ஒரு பாரிய மாற்றம் இருக்கிறது. අද තියෙන වෙනසක අවශ්‍යතාව වෙනින් උද්ඝෝෂණයක් උද්‍යෝගයක් තිබෙනවා. மாற்றத்தின் அவசியம் பற்றி தற்போது உணரப்பட்டிருக்கின்றது. ඒ වෙනස ඇති කිරීම සඳහා තීරණාත්මක ජනාධිපතිවරණයක් ඒමට නියමිතව තිබෙනවා. அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு தீர்மானமிக்க ஒரு ஜனாதிபதி தேர்தல் வரவிருக்கிறது. කාටද මේ වෙනස ඇති කළ හැකි වන්නේ? யாருக்கு இந்த மாற்றத்தை செய்யக்கூடியதாக இருக்கும்? රනිල් වික්‍රමසිංහට පුළුවන්ද? ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு முடியுமா? රනිල් වික්‍රමසිංහ වෙනස් නායකයෙක්ද? ரணில் விக்ரமசிங்க மாற்றமான ஒரு தலைவரா? 1977 ඉඳන් 1977 இருந்து මේ දක්වා ආණ්ඩු පාර්ලිමේන්තු නියෝජනය කරන නායකයෙක්. இதுவரைக்கும் அரசாங்கத்தில் பங்கு வைக்கும் ஒரு தலைவர். අවුරුදු 47 47 வருடங்கள். ඒ කියන්නේ මොකද්ද? පැරණි අය, பழையவர்கள், අලුත් අය නෙවෙයි. புதியவர்கள் அல்ல. මලකඩ කාපු නායකයෝ. அவர்கள் துருப்பிடித்த தலைவர்கள். අවුරුදු 50කට ආසන්න කාලයක් அவரது 50 வருடத்துக்கு மேலாக පාර්ලිමේන්තු ඉන්නවා කියන්නේ. பார்லிமெண்டில் இருக்கின்றார்கள். අධ්‍යාපන ඇමති, கல்வி அமைச்சர், විදේශ ඇමති වගේ, வெளிநாட்டு அமைச்சர், තරුණ ඇමති, தருண இளைஞர் அமைச்சர், අගමැති, பிரதமர், ආර්ථික ඇමති, பொருளாதார මුදල් ඇමති, ජනාධිපති තව මොනවද ඉතුරු වෙලා තියෙන්නේ? வேற என்ன நமக்கு பாக்கியாக இருக்கிறது? ඒගොල්ලන්ට වෙනසක් ඇති කරන්න බෑ. எந்த ஒரு மாற்றத்தையும் அவர்களால் செய்ய முடியாது. එහෙම නෙවෙයිද? அப்படியா இல்லையா? සාහට වෙනසක් වෙනින් දැන් එකතු වෙන්නේ කවුද? மாற்றத்துக்காக ஒன்றிணைந்தவர்கள் யாரு? තාමත් මම දැක්කා இப்போதும் அவர் பார்வையிட்டார். නිල වශයෙන් உத்தியோகபூர்வமாக පොහොට්ටුව රනිල්ට සහාය දෙන්න ප්‍රකාශ කරලා නැහැ. மொட்டு கட்சி ரணிலுக்கு ஆதரவு அளிப்பதாக இன்னும் வாக்குறுதி මහින්ද அளிக்கவில்லை. රාජපක්ෂගෙන් ඇහුවොත්
மஹிந்த ராஜபக்சவனை கேட்டால் තාම තීන්දුවක් කරන්නේ නැහැ කියනවා. இன்னும் தீர்மானம் ஒன்று எடுக்கவில்லை என்று බැසිල් கூறுகின்றார். රාජපක්ෂෙන් ඇහුවොත් பெசில் ராஜபக்சவனை கேட்டால் තාම තීන්දුවක් කරන්නේ නැහැ කියනවා. இன்னும் தீர்மானம் எடுக்கவில்லை என்று கூறுகின்றார். හැබැයි තීන්දුවක් ගත්ත කට්ටියක් ඉන්නවා. தீர்மானம் எடுத்தவர்கள் சிலர் இருக்கின்றார்கள். கவுது? யார்? මහින්දානන්ද අලුත්ගමගේ மஹிந்தானந்த அலுத்கமை அவர்கள் රනිල්ට සහාය දෙන්න තීන්දුවක් කරන්. ரணிலுக்கு ஆதரவு வளர்ப்பதாக குறிப்பிட்டார். දන්නවනේ කවුද කියන්නේ? யார் என்று தெரியும் தானே அவர்? ලෝහන් රත්වත්තේ ரோஹான் ரத்வத்தே රනිල්ට සහාය දෙන්න තීන්දුවක් කරන්. ரணிலுக்கு ஆதரவு கொடுக்க தீர்மானித்திருக்கிறார். මතකද? உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், බන්ධනාගාර ඇමති ඉන්න කාලේ அவர் சிறைச்சாலைகள் அமைச்சராக இருக்கும் போது බීලා බීලා රෑ බන්ධනාගාරයට පැනලා குடித்து விட்டு சிறைச்சாலைக்கு சென்று පිස්තෝල හිරකරුවන් පෙළගස්සලා அவர் குற்றவாளிகளை அப்படியே மண்டியிட வைத்து තරුණයන්ගේ ඔලුවට පිස්තෝලයක් තිබ්බා. இளைஞர்களின் தலைக்கு නේද? துப்பாக்கியை வைத்தார். දෙමළ තරුණයන්ගේ. தமிழ் இளைஞர்களுக்கு එයා සහාය දෙනවලු රනිල්ට වෙනසක් වෙනුවෙන්. அவர் ரணிலுக்கு ஆதரவு கொடுப்பாரா மாற்றத்துக்காக? ප්‍රසන්න රණතුංග பிரசன்ன ரணதுங்க එයා ඊයේ ප්‍රකාශ කරා රනිල්ට සහාය දෙනවා කියලා. அவர் நேற்று குறிப்பிட்டார் ரணிலுக்கு ஆதரவு அளிப்பதாக. එයා කවුද? அவர் யார்? කවුද? කප්පන් අරගෙන கப்பம் வாங்கி මහාධිකරණයේ වැරදිකරුවෙක් වෙලා உயர் நீதிமன்றத்தில் குற்றவாளியாக අවුරුදු 4කට ඇඟ බැඳලා තියෙන්නේ. 4 வருடங்களுக்கு அவருக்கு ஒத்திவைக்கப்பட்ட தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. ඇඟ බඳිනවා කියන්නේ මොකද්ද? உடலை கட்டுவது என்பது என்னது? ආයෙ වැරද්දක් කරොත් හිරේ. திருப்பி ஒரு குற்றம் செயல் செய்தால் சிறைச்சாலையில். හරිද? එයත් වෙනසක් වෙනුවෙන් රනිල්ට. அவரும் மாற்றத்துக்காக ரணிலோடு இணைந்திருக்கிறார். ප්‍රසන්න රණවීර තීන්දුවක් කරා. பிரசன்ன ரணவீரவும் தீர்மானம் ஒன்றை எடுத்திருக்கிறார். මිරිස් කුඩු යාළුවා அவருக்கு உங்களுக்கு தெரியும், பாராளுமன்றத்திலே රනිල්ට සහාය දෙන්න. அவரும் ரணிலுக்கு නිමල් ලංසත් තීන්දුවක් කරා. நிமல் லன்சாவும் தீர்மானம் எடுத்திருக்கிறார். දන්නවනේ මීගමුයි மிகமுயில் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கின்றோம். මොනවද? என்னது? රනිල්ට සහාය දෙන්න. ரணிலுக்கு அவரும் ஆதரவு அளிக்கிறார். මඩකලපේ තීන්දුවක් කරා. மட்டக்களப்பிலும் தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. කවුද? யார்? කවුද? யார்? පිල්ලයාට. பிள்ளையார். වෙනසක් වෙනුවෙන්. மாற்றத்துக்காக. මොකද්ද මේ? இது என்ன இது? ඒ නිසා වෙනසක් කරන්න ඉස්සරලම மாற்றம் ஒன்றை செய்வதற்கு முன்பதாக වෙනස් නායකත්වයක් ඕන. மாற்றமான ஒரு தலைமைத்துவம் வேண்டும். වෙනත් පිරිසක් ඕන. வேறொரு அணி தேவை. හැබැයි මොකද වෙලා තියෙන්නේ මේ? ஆனா என்ன நடந்திருக்கிறது? දශක ගණනාවක් අපේ රට පාලනය කරපු. தசாப்த காலமாக எங்கள் நாட்டை ஆட்சி செய்த අවුරුදු 10 15 අමතිකම් දරපු. 10-15 வருடங்கள் அமைச்சர்களாக இருந்து අවුරුදු 10 15 අගමැතිකම් දරපු. 10-15 வருடங்கள் පැරණි பிரதமராக இருந்து පැරණි பழைய අසාර්ථක சாத்தியமற்ற ඒ ඔක්කොම එකතු වෙලා அவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து වෙනසක් වෙනුවෙන් ඡන්දය ඉල්ලනවා. மாற்றத்துக்காக தேர்தல் கேட்கின்றார்கள். පුළුවන් ද වෙනසක් කරන්න? என்ன மாற்றம் செய்ய முடியும்? ඉතින් ජනතාවගේ අපේක්ෂාව වෙනසක් වුණාට மற்ற மக்களின் எதிர்பார்ப்பு மாற்றமாக இருந்தாலும் රනිල්ගෙන් ඒ වෙනස දෙන්න බෑ. ரணிலால் அந்த மாற்றத்தை கொடுக்க முடியாது. එහෙනම් සජිත්ගෙන් පුළුවන්ද? சஜித்தால் கொடுக்க முடியுமா? මම ඔබගෙන් එක ප්‍රශ්නයක් අහන්නම්.